சந்தோஷப்பட்டு வள்ளி சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அல்லவா, அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமானிடம் ஒன்று சொல்லிவிடுகிறார். சத்தியம் செய்து கொடுத்தாலும் தாய் தகப்பனிடம் சென்று நங்கை மோகினியிடமும் நம்பி ராஜனிடமும் சென்று அவர்கள் சம்மதித்தால் மட்டுமே நம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி வள்ளி தாய் தகப்பனிடம் சம்மதம் கேட்கப் போகிறாள். தாய் தகப்பன் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது என்று நம்மளுக்கு சொல்லுவதற்குத்தான் அந்த வள்ளியினுடைய கதையிலே சத்தியம் செய்து கொடுத்தாலும் தாய் தகப்பன் சம்மதித்தால் மட்டுமே நம் திருமணம் என்று சொல்ல அவரே முருகனும் வள்ளியை தாய் தகப்பன் சம்மதத்துக்கு அனுப்பிவிடுகிறார். 3 நாள் தவணை கேட்டு 3 நாளுக்கு பிறகு நான் வந்து சொல்றேன், அதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வள்ளி தாய் தகப்பன் சம்மதத்தை கேட்க போய்விடுகிறார். கடைசியாக அருவரை என்ற பாடல். அடுத்தது கருப்பராயன் வருவார். அதுக்கு பிறகு வள்ளி முருகன் திருமணம். அதாவது வள்ளி குறப்பெண்ணும் இல்லை, குறவர்கள் வீட்டில் வளர்க்கப்படுவதாலே குறப்பெண் என்று சொல்கிறோம். வள்ளி தெய்வ குழந்தை, தெய்வலோக குழந்தை, முருகனுக்கு 2ஆம் தாரமாக அடுத்த பிறவியிலே வருகிறார். அதனால முருகனுக்கு 2 பொட்டனை நேரடியாக சொல்லக்கூடாது. ஒரு ஜென்மத்திலே தெய்வ யானை மணக்கிறார், அடுத்த ஜென்மத்திலே வள்ளியை மணக்கிறார். வள்ளியினுடைய திருமணம் காதல் திருமணமும் அல்ல, கலப்பு திருமணமும் அல்ல. குறவர்களுக்கு வளர்க்கப்படுவதாலே குறவர் என்று சொல்லுகிறார்கள். காதல் திருமணமும் இல்லை, கலப்பு திருமணமும் இல்லை என்று இனிமேல் நீங்க அடித்து சொல்லலாம் யார்களிடமும். வள்ளி கதையை கேட்ட முடிந்தவுடன் வள்ளியினுடைய கதை கேட்ட அனைவருக்கும் அருள் வர வேண்டும் என்று வேண்டி, காதல் திருமணம் இல்லை, கலப்பு திருமணம். ஏன் கலப்பு திருமணம் இல்லை சொல்லுங்கள்? எப்படி கலப்பு திருமணம் இல்லை? தெய்வ குழந்தை வள்ளி தெய்வ குழந்தை அல்லவா. லட்சுமி தேவி மானாக ரூபம் மாறி மான் வயிற்றிலே வளர்ந்து கர்ப்பமாகி லட்சுமி வயிற்றிலிருந்து பிறந்ததுனால தெய்வ குழந்தை. அதனால முருகனும் தெய்வம், வள்ளியும் தெய்வம். தெய்வ கல்யாணம் எப்படி கலப்பு திருமணம் ஆகும்? புரிந்து கொள்ளுங்கள். கலப்பு திருமணம் இல்லை, காதல் திருமணம் இல்லை. அடுத்ததாக வள்ளி திருமணம் வரும், காத்திருங்கள். அந்த